பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமாகிய 4 மணிக்கு எழுந்து குளிர்ச்சி மொழிகி ஒரு 21 தடவை வேண்டாம் குறைந்தது, அப்படி இல்லாட்டி 54 தரம் என்று சொன்னால் மனத்தை செம்மையாக்குறதுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் புருவ மத்தியோ சுவாசத்தையோ நீங்கள் கவனித்து வரும்போது எள்ளுக்குள்ளே எண்ணெய் வார மாதிரி நீங்கள் அமைதியாக ஏகாந்தமாக இருந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி வெளிப்படைய ஆரம்பித்து நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் இந்த பூமியில் அளவாக வாழக்கூடிய அந்த சக்தி, அந்த யோகம், அந்த ஞானம் பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு ஞானம் உதயமாகும். அப்படிப்பட்ட இந்த அதிகாலை பிரம்மமுகூர்த்தத்திலிருந்து உங்களுக்குள்ள ஒரு இப்படி காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணி தியானம் பண்ணும்போது ஒரு மாற்றம், இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு மாபெரும் பெரிய ஒரு உண்மை உங்களுக்குள்ளேருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை கர்மாக்கள் கரைக்கப்பட்டு எல்லா பக்கங்களும் செல்வங்களும் சந்தோஷங்களும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நோய்களும் கர்மவினை அகன்று போகக்கூடிய ஒரு வழி, இது ஒரு மார்க்கம். அப்படி அந்த காயத்ரி மாய வாழ்க்கை வாழக்கூடிய காயமாகிய உடலுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அடிக்கடி உள்ளுக்குள்ளறிக்க இந்த உடலை இயக்கிற இந்த காயமாகிய உடலை இயக்கிற ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை, காயத்ரி மய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா உண்மையை இந்த உலகத்துக்கு வழிகாட்டினார். என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி இந்த பணியை இடைவிடாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று சொல்லி இயற்கை சட்டத்தின்படி பாருங்கள் வேண்டா இந்த உலகத்தை இயக்குறவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி எந்த நேரம் பாருங்கள் அந்த இயற்கையை சார்ந்து வாழ்கிற மாமரம் பாருங்கள், தென்னை மரம் எல்லாம் இப்படி எல்லாம் இயற்கையை சார்ந்து வாழ்கிறவெல்லாம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி கொடுக்குற தன்மை வரும்போது அன்பு வரும். அதனால தான் அன்பே சிவம். இப்போ சிவத்துக்கு அன்பு கொடுக்குறவருக்கு பேர் தான் அன்பு. அப்படி ஒரு பெரிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இந்த காயத்ரி மய வாழ்க்கையில் காட்டும். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது உதாரணத்துக்காக பாருங்கள், ஒரு காலத்தில் நாராயணன் நினச்சி நாரதர் அடிக்கடி நாராயணான்னு சொல்லி கொண்டிருப்பாராம். அதை சோதிக்க நினைத்த இறைவன் திருமன் நாராயணன் அவருக்கு ஒரு எண்ணெய் கிண்ணியை கொடுத்து இதை நீ தளம்பாமல் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றித்து வா அப்படின்னு சொன்னாராம். அப்படி அவர் ஒரு கர்மம்னு சொன்னால் நாரதருக்கு தான் நாராயணனுடைய பக்தன் அடிக்கடி அவரே சொல்லி கொண்டிருக்கிறார். அதை பார்ப்பதற்காக அவருக்கு ஒரு மிராக்கள் கொடுத்தாராம். அப்படி அதை கொடுத்த உடனே அவர் அதே கவனித்து எண்ணெய் தளம்பா போகணும் அதை கவனிக்கும் போது இந்த சொல்கிறதுல அது குறைஞ்சித்தான். அதனால் அவர் அந்த வாழ்க்கை, அதாவது அந்த சோதனையிலேருந்து ஃபெயில் பண்ணித்தார். அது மாதிரி நாங்கள் இறைவனாகவே இங்கே வந்த நாங்கள் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த காயத்ரி மய வாழ்க்கை. அப்படி நாங்கள் தொடர்பு கொண்டு வாழ்கிறதுக்கு நாங்கள் இந்த நாரதர் மாதிரி இங்கே உலகத்து பக்கம் நாங்கள் கவனித்த உடனே அந்த இறைவனை நினைச்சி அந்த இறைவனோட தொடர்பு கொண்டு தவம் பண்ணி அந்த ஞானத்தை பெற்று வாழ்கிற வாழ்க்கை மறந்தத்தால் இன்று இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை, சொல்லனா துயரங்கள் எல்லாம் அடைந்து கொண்டிருக்கோம். எந்த நேரத்திலையும் பாருங்கள் எந்த துன்பங்களும் நம்மளை தாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில், ஒரு உரண்டி இல்லாத நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி எந்த நாளும் இருக்கக்கூடிய பற்றற்றான் பற்றினை பற்றன் சொல்கிற மாதிரி எந்த பற்றும் இல்லாமல்
நான் தோளில் துரும்பில் எல்லாத்துக்குள்ளேயும் மரம் செடி கொடி சனை அனைத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். ஒரு ஆளுக்கு ஒரு தன்மை பண்பு குணங்கள் எல்லாம் இருக்குது. அந்த நான் படைத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் அவர்களுக்குள்ளிருந்து இயக்கிறேன். ஆனால் எனக்கு அதை ஒட்டுவதில்லை என்று சொல்லி, ஆன்மீகம் என்பது சுதந்திரமானது. மனம் மனம் ஆன்மீக பக்கம் ஃபுல்லாக சார்ந்திருந்தாலும் அது ஆன்மீகம் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், மனம் உலகத்து பக்கம் சார்ந்திருந்தாலும் அது ஆன்மீகம் இல்லை, வாழையிலா. ஆனால் மனம் சுதந்திரமாக இருக்கணும். எந்த வேலை செய்யும் போது, கடவுளை கும்பிடும் போது ஆன்மாவை பக்கம் சார்ந்து அந்த தன்மையை பெறணும். உலக வேலை செய்யும் போது உலகத்து பக்கம் கவனித்து செய்யும் மனம். ஆனால் ரெண்டு பக்கம் ஒட்டாமல் நடுநிலையாக இருந்து இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானண்டு அமைதியான தன்மையில் இருக்கிறதா ஆன்மா. அப்போ ஆன்மா என்பது சுதந்திரமானது. அப்போ நாங்கள் சுதந்திரமானது. இன்று நாங்கள் உலகத்து பக்கம் ஆசைப்பட்டு பாசங்கள் பல மாட்டுப்பட்டு அதில் பாருங்கள் சுதந்திரம் இல்லாமல் அதுக்குள்ளேயே ஒட்டுன மாதிரி பாருங்கள், அது விடாமல் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில், இந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வையவன் சொல்லி இந்த காயத்ரி மகா மந்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்து, அடியனும் கொடுத்து, இந்த உலகம் எல்லாம் பரப்பி, கலியுகத்தில் மிக பிஸியான உலகத்தில், இயந்திரமான உலகத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி வரும்போது இந்த இறுக்கமாகிய இயந்திரமான வாழ்க்கையில் அந்த மன இறுக்கம் குறைந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெறக்கூடியதும் எல்லாம் பாருங்கள், பகுத்தறிவு கொண்ட மனுஷன் பகுத்தறியக்கூடிய அந்த ஞானம் அந்த சக்தியும் கிடைச்சி வாழலாம்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 22-23 ஆண்டுகளாக இடைவிடாமல் செய்து கொண்டு வரோம். அப்படிப்பட்ட வழியில் பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கு 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த உபதேசத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இண்டையில் இருந்தனால் ஒரு சங்கல்பம் கொண்டு இந்த உலக மக்கள் பாருங்கள், அவரவர் இஷ்ட தெய்வத்தை பாருங்கள் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபம் பண்ணி 4 மணி கிளம்பி குளிச்சு மூழ்கி காயத்ரி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வரும்போது நீங்கள் வரப்போகிற எல்லா துன்பங்களையும் இருக்கிற பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்களோட பாவங்கள் எப்பயும் தாக்கலாம். சித்தத்திலேருந்து அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இது கடவுள் நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவானை நினச்சி பிரார்த்தனை நீங்கள் தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் குடும்பம், பிள்ளைகள், சகல செல்வாக்கு செல்வங்கள் சகலதும் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே